விளையாடுறதுக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. ஆடணும்னு நினச்சா எல்லா விளையாட்டையும் ஆடி பார்த்துட வேண்டியதான். சரி, வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு அவங்களெல்லாம் மேலே கூட்டிகிட்டு வந்து விளையாட வந்துட்டேன். பசங்க வேறு தூக்கம் வரலன்னு சொன்னாங்க. அதனால தான் பாருங்க, நீங்களும் என்னை தேடி வந்திருக்கீங்க. இப்போது என் கூட சேர்ந்து விளையாடுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி நடக்காது பாரதி. அதுவாக நடக்கிறப்ப நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். என்னண்ணே, ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்குள்ள இப்படி ஒரு தத்துவத்தை உதிர்த்துட்டீங்க? டேய் நக்கலாடா. வரேன்டா உனக்கு இருக்குடா. அண்ணே அண்ணே, இந்த பக்கனே அண்ணே. குடும்பமா எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷம் என்னைக்கு நிலைச்சிருக்கணும். பாரதி, அந்த அம்மாவுக்கு சேர வேண்டிய பணம் போய் சேர்ந்துருச்சுல்ல? அது கரெக்டா சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு சார். வெரி குட். பவானி வேற வரேன்னு சொல்லி டைம் ஆச்சு, ஆனா இன்னும் வரல. அண்ணனும் வரேன்னு சொன்னாரு. பவானி திட்டப்படி இன்னைக்கு ஆடுற ஆட்டத்துல அந்த பாரதி ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். இதுக்கு மேலேயும் அவளை விட்டு வச்சா நம்ம எல்லாருக்கும் பெருசா சங்கூதிர்வா போல இருக்கு. ஹாய் மித்ரா, எப்படி இருக்க? ஹலோ மிஸ்டர், யார் நீ? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? என்ன வேணும் உனக்கு? ஏய், என்ன பிரச்சனை பண்றியா? யாருன்னு கேக்குற? பதில் பேசாம கண்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், சார், இந்த வருஷம் நடக்க போகிற காம்படிஷனில் என் பொண்ணு தமிழை 100 மீட்டர்ஸ் ரன்னிங்கில் நீங்கள் சேர்த்துக்கணும் சார். அது விஷயமா பேச தான் நான் வந்தேன். சார், நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுறீங்களா? 100 மீட்டர் ரன்னிங்கில் கலந்துக்கிறதுக்கு நல்ல ட்ரைனிங் வேணும் சார். சும்மா 10ஓட 11னா இதெல்லாம் கலந்துக்க முடியாது சார். இது ரொம்ப கஷ்டம் சார். அதுவும் கண்டிப்பா தமிழால இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடவே முடியாது. இல்லை சார், உங்களுக்கு தமிழை பற்றி தெரியாது. அவள் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் ஓடி ஜெயிப்பா. என்னால் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். சார், நான் இந்த ஸ்கூலோட பிடி மாஸ்டர் சார். இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். நீங்கள் எதை வச்சு தமிழ் இந்த காம்படிஷனில் ஜெயிப்பான்னு சொல்றீங்க? காரணம் இருக்கு சார். இப்போ
இப்போ நான் ஏன் தமிழ் காம்படிஷனில் ஜெயிப்பான்னு உறுதியாக சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் சார். தமிழ் உனக்கு ஓகே தானே? சார் நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா தமிழ் ரன்னிங் ஓடுறத பார்க்காம என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. தமிழுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். சார் உங்களுக்கு ஓகேனா தமிழ் இப்போவே ஓடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கா இல்லை தமிழ்? ஆதி சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசணும். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரே நிமிஷம் வாங்க. தமிழ் இப்போ ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கியா? சூப்பர். நீ ஓடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ அன்னைக்கு என் ஃபோன் எடுத்துகிட்டு ஓடி வந்தப்பவே என்னால் அதை உணர முடிச்சுது. அப்போவே உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஓடுறப்போ உனக்கு வேறு எந்த விஷயத்தை பற்றியும் யோசனையே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக உன்னோட ஃபோக்கஸ் அங்கே இருக்கிற ட்ராக் மேலே தான் இருக்கணும். உன்னால் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் ஜெயிக்க முடியும்னு முதல்ல நீ நம்பணும். அந்த நம்பிக்கை தான் உன்னை அடுத்த கடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. இதில் வெற்றி தோல்விங்கிறது எதுவுமே கிடையாது. இதில் நீ எடுக்க போகிற முயற்சி மட்டும்தான் முக்கியம். தோல்வியை பார்த்து தோண்டு போயிடக்கூடாது. அடுத்தடுத்து முயற்சி பண்ணி உன்னோட இலக்கு என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். உனக்கு அப்பா நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா தமிழ்? ஓகேவா? ஆன் யுவர் மார்க். Get set. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அது உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். பாரதி எப்படி இருக்கா? இப்போ நம்ம அவளுக்கு தானே ஆப்பு வைக்க போறோம். கரெக்டா சொன்னதோர. இப்போ பாரதி மேல ஒரு கொலைப்பழி விழுந்து அவ ஜெயிலுக்கு போகணும்.